அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பிரபலம் அண்ணன் பொன்முடி அமைச்சர் பதவி இழந்தார். சைவம் வைணவத்துக்கு புது பொருள் அறிஞர் பொருள் தந்தார். அதனால அமைச்சர் பதவி இழந்தார். நீதிமன்றமே பார்த்து இன்னும் அவர் வச்சிருக்க போறீங்க, நாங்களே சுமோட்டோவா கேஸ் எடுக்கலாம்னு கிடைச்சு ஏற்கனவே இடி கேஸ் வேற, அப்புறம் இந்த கேஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டார். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டிட்டார். இதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் உள்ள பல தொகுதியில் போட்டிட்டவர் தான். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டிட்டாரு. 59,680 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கேண்டிடேட் ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து 2021 2 கூட்டணியில் இருந்தாங்க. இப்பயும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களை வந்து 59,680 வாக்குகள் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாரு. இந்த முறை திரும்ப அதே திருக்கோவிலூரில் அதே திரு பொன்முடியால் போட்டிட்டால் வெல்வாரா? சாணக்கியாவுடைய கணிப்பு என்ன? இழுபறி 59,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வென்றாலும் திருக்கோவிலூர் தொகுதியில் திரு பொன்முடி அவர்கள் திரும்ப போட்டிட்டா வெல்வது சுலபம் அல்ல. தோல்வி உறுதின்னு சொல்ல முடியல, வெற்றி உறுதின்னு சொல்ல முடியல. இழுபறிங்கிறது தான் திரு பொன்முடி அவர்களுக்கு அந்த கட்டம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய நேரம் இருக்குது. ஏன்னா 2026 தேர்தலில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது, இழுபறியாக இருக்குங்கிறத பார்க்குறோம். சாணக்கியாவுடைய கணிப்பு